இப்போ எங்க வந்திருக்கா? எல்லைக்கு வந்திருக்கிறோம். எடிசன் பங்களோ போவோம், அடுத்தது நூரெலியா போறோம், கொழும்பு போறோம், கேண்டி போறோம், அப்படி நிறைய இடத்துக்கு வந்து போறோம். அடிக்கிற வெயிலுக்கு நூரெலியா கோயில் குளிர்ல நிக்கிற வாய்ப்புகிட்டு வர. இது வந்து அந்த காத்து போகக்கூடியதுன்னா சோதனையப்பா. வீட்டுல வேலை செய்யறல்ல இப்படியே தெரியுறது. அப்பவே இருக்காம என்ன செய்ய நீங்க இலக்ஷன் அம்மா கால் பண்ணி தம்பி கவனமாயிரு பார்த்து நடந்து கொள்ளாங்க, பொம்பளை பிள்ளை எல்லாம் பாருங்கள், அந்த பிள்ளைகள்ட்ட கவனமாயிரு. இதான் அந்த 9 ஆர்ச் பிரிட்ஜ். இதுல வியூ அங்க போயிட்டான் தெரியும் படிவா, இன்னும் படிவா. இந்த இதுல இப்ப பாருங்க இதுல எல்லாம் அப்படி இருக்கு வியூ வந்து. இங்க பாருங்க அது வந்து கடிக்கிறதுக்கு தெரியுத மாதிரி தெரியுது. அப்ப ஒரு டூரிஸ்ட் சொல்லி வெளியில இருந்து வாராங்களுக்கு இதெல்லாம் டேஞ்சர். ரீல்ஸ் வந்து எடுத்துக்கணும். பார்க்க போறீங்களா ரீல்ஸ்? ரைட், அப்படியே வாங்க போவோம், வாங்க ரிலாக்ஷன் போவோம். ட்ரெயின் இஸ் கமிங். ட்ரெயினை வந்து பாக்குறதுக்கு போவோம். ட்ரெயின் வரப்போது தள்ளி வாங்குவோம். ட்ரெயின் ஹலோ மக்களே, வெல்கம் டு தி vlogs. இன்னொரு புது வீடியோவில் உங்களை எல்லாருமே சந்திக்கிறதுல நிறையவே சந்தோஷம். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்? டிலக்ஷன். நாங்க இன்னைக்கு ட்ரிப் வந்திருக்கிறோம். அதுல எல்லைக்கு வந்திருக்கிறோம் நாங்க. ரைட், இப்போ நாங்க வந்து இவர் சொன்ன மாதிரி வந்து ட்ரிப், அதாவது யூனிவர்சிட்டி ஃபைனல் இயர் ட்ரிப் வந்து இப்போ நான் வந்து அங்கே ஒர்க் பண்ணுறதால அவங்களோட வந்து ஏறிட்டு வந்துட்டேன். உங்களுக்கு வந்து வீடியோ எடுத்து காட்டுவோம்னு சொல்லிட்டு அதில் நாங்கள் போகிற இடமெல்லாம் வந்து இப்போ முதலாவது வந்து இங்கே வந்திருக்கோம் 9 ஆர்ச் பிரிட்ஜுக்கு. நான் முன்னுக்கே சொல்லிட்டேன் 9 ஆர்ச் பிரிட்ஜுக்கு வந்திருக்கோம். அது முடிச்சுட்டு அங்கால எடிசன் பங்களோ போவோம், அடுத்தது நூரெலியா போகிறோம், கொழும்பு போகிறோம், கேண்டி போகிறோம், அப்படி நிறைய இடத்துக்கு வந்து போகிறோம். அது எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு நான் வீடியோவில் காட்டுறேன். பட் ஒரு வீடியோவாக காட்டுறேன். 9 ஆர்ச் பிரிட்ஜுக்கு வந்து உள்ளே போகிறத இப்போ வந்து ஒரு வீடியோவாக போடுறேன். அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம போகிற இடத்த தனித்தனி ஒரு வீடியோவாக போட்டு விடுறேன். என்ன டைமிங்கை பொறுத்து என்ன லென்த் கூட நான் வந்து பார்க்க எல்லாமே இருக்கும். ஸோ அதுக்காக வந்து தனித்தனியாக போட்டு விடுறேன். நாம வந்து ஃபாஸ்ட்டாக நடந்து வந்துடுவோம். நமக்கு முன்னால் வர பிள்ளைகள் வந்து சரியா இப்போ விடிஞ்சிரும் போல. அப்போ வந்து போகிறோம். ரைட், இப்போ எங்கே வந்திருக்கா? எல்லைக்கு வந்திருக்கிறோம். அதாவது எல்லையில் 9 ஆர்ச் பிரிட்ஜ் என்ற இடத்துக்கு வந்திருக்கோம். 9 வளைவுகளை கொண்ட ஒரு பாலம். அதுல அப்படித்தான் போட்டிருக்கு, 9 வளைவு பாலம் என்று தான் வந்து போட்டிருக்காங்கண்ணே. அப்ப அந்த போட்டிருக்கு பாத்தீங்களா, நான் காட்டுறேன் உங்களுக்கு. 9 வளைவு பாலம் என்று தான் போட்டிருக்காங்க. ஒரு ட்ரெயின் போற ஒரு பிரிட்ஜ், ஒரு குகையோட சேர்ந்த ஒரு பிரிட்ஜ் தான் அது. மரத்தெல்லாம் பாருண்டா அப்படி இருக்கு, இவ்வளவு உயரமான. இந்த இதுல பாத்தீங்கன்னு சொன்னா தெரியும். மேல வந்து 9 வளைவு பாலம், மேல எல்லா ஆர்ச் மாவத்தை போட்டிருக்காங்க. 9 ஆர்ச் பிரிட்ஜ். இதெல்லாம் நல்ல நிறைய தூரம் வந்து போகணும். முன்னுக்கே வந்து கோயில் இருக்கு, கும்பிட்டுட்டு இந்த கோயில் ஒன்று இருக்கு. அப்படி வந்து கும்பிட்டுட்டு பிள்ளையார வணங்கிட்டு அப்படி வந்து போவோம். டிலக்ஷன், என்ன டயர்ட் ஆயிட்டீங்க? அடிக்கிற வெயிலுக்கு நூரெலியா கோயில் குளிர்ல நிக்கிற வாய்ப்புகிட்டு வர. இது வந்து அந்த காத்து போகக்கூடியதுன்னா இத போட்டாதான் முடிக்கு நல்லா இருக்கு. வியூவை பாத்தீங்களா? எங்க நமஸ்காரமாயினது. இது நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னுக்கு மாப்பிள்ளை மட்டக்களப்பிலே வாங்கிட்டியலா? ரைட், அப்படியே வந்து போவோம். இந்த வியூவை பாருங்க எப்படி இருக்குன்னு. எப்படி இருக்கு? இப்படி ஒரு தண்ணி ஆரோன் இருக்கானே. ஆரோன் இருக்கு. இன்னும் சரியான தூரம் போகணும். நான் இதுக்கு முதலே வந்து இங்கே போயிருக்கேன். ஆனா இப்போ வரக்குள்ள என்னட்ட டிலக்ஷன் வந்து மூத்தில் அடிச்சவன் ஒரு கேள்வி ஒன்று கேட்டார் என்னட்ட. அங்க என்ன இருக்கு பார்க்க போறதுக்கு? அந்த பாலம் மட்டும் தானே. அப்படி இல்லை, அந்த வியூக்காக தானே அங்கே போறேன். என்ன தானுஸ்காரன்? என்னதான் இருந்தாலும் வெள்ளக்காரன் வடிவா கட்டியிருக்கான். பட் கட்ட தெரியாம கட்டி போட்டான். டக்குன்னு சொல்லிட்டீங்க வெள்ளக்காரன் கட்டினு. இதுக்கு நான் பொறுப்பேற்க முடியாதா? அங்க போய் கம்பெனி பொறுப்பேற்க முடியாது. என்ன அங்க போய் பார்த்துட்டு சொல்லுவோம். என்ன நம்ம அந்த ஜூட்டன்னாண்டு தெரியுமா உங்களுக்கு? அந்த வீல் சேர்ல இருந்து கதை பேர் ஒரு அண்ணா, ஒரு ஆள். அவர் வந்து கல்லடி பாலத்துக்கிட்ட வந்து போன கிழமை ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தவர். கல்லடி பாலத்தை உள்ளாந்தர் கட்டினு. அது பெரிய சீனாய். அதுக்கு எல்லாரும் போட்டு கதைச்சு, அதான் நம்ம நல்ல ஒரு வீடியோவை தேடி எடுத்து போட்டோம்னு சொன்னா பார்க்க மாட்டாங்க. அதே ஏதோ ஒரு விஷயம் பிள்ளையா சொல்லிட்டேன் பையன். சோழி முடிஞ்சு அதால அந்த சில விஷயங்களை வந்து நம்ம போய் அவர்கிட்ட பார்த்துட்டு சொல்லுவோம். உள்ளாந்தரா இல்ல யாருன்றதை பார்த்துட்டு ஒரு நம்பிக்கை இருக்கு. எப்படி போகுதுன்னு இந்த பெண்ட் எல்லாம் அங்கே இந்த பெண்டை பாத்தீங்களா? இங்க எவ்வளவு தூரம் போகணும் நம்ம லைன்ல, எவ்வளவு பேர் போறாங்கன்னு பாருங்க.
இது இவங்க இந்த டைம்ல கூட போறதுக்கு காரணம் என்ன சொன்னா இனி அந்த ட்ரெயின் வர டைம் அந்த டைமை பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். சரியான டைம் அமைஞ்சிருக்கு. சரியான டைமுக்கு தான் போறோம். எஸ், இந்த ட்ரெயின்ல போறதை விட இப்ப ட்ரெயின் பாரத பாக்குறத விடன்னா இந்த ரூட்டால வர ரெயின் வர அந்த வியூ இருக்கு. அதான் இல்ல ட்ரெயின்ல வாரத்துக்கும் அங்கே ஒரு இடத்துல போயிட்டு புக் பண்ணிட்டு அங்க இருந்து வரணுமா அது கொஞ்சம் அந்த டைம்ல? இல்ல வெள்ளக்காராக்கள் வடிவா அது பண்ணி வருவாங்க அதுல. பாத்தீங்களா? அதை பாக்குறதுதான் வாரீங்கண்ணே. மூத்த காட்டு. ஆமா ஆமா, அதை பார்க்கத்தான் வரணும். பாத்தீங்களா ஈன புத்தியே. வேணா இப்படி இருக்காங்க டிலக்ஷன். நல்ல உள்ள எல்லாம் கெடுக்குறீங்க. ஐயோ என்ன பாக்குறாங்க அங்க? என்ன விளங்குது? எல்லாரும் என்னமோ பாக்குறாங்க. மலைப்பாம்பா? மலைப்பாம்பா இல்ல இல்ல, அவன் கதைக்கிறான் சும்மா. அவங்க இந்த ஊர் ஆட்கள் சோதனையப்பா. ஏற்கனவே வந்தவர் ரூட்ட பாத்தீங்களா? அப்படி இவர்தான் ஏற்கனவே வந்தவர். பச்சை போய் சொல்றேன். முன்னுக்கு போன அண்ணன். ஐயா எங்க போற? எல்லாரும் வந்து சரி இங்க விளக்கத்தை சொல்லு. எல்லாருமே போறாங்கன்னு சொல்லி இந்த ஆடு இருக்கு தெரியுமா? ஆடு ஒரு ஆடு பாஞ்சு போனா மிச்ச ஆடும் அந்த இடத்துல கட்டல் அடியும் பாஞ்சிட்டு போகும். அது மாதிரி இப்ப நாங்கதான் தெரியாது. ஏற்கனவே வந்த நீங்க இடம் தெரியாது. வந்தேன்னா நான் கிழமைக்கு ஒரு தரம் வந்து போறேன் இல்லையே. அதுல முக்கியமான கருப்பாடு இப்ப என்னன்னா இப்ப இடம் மாறிட்டேன். ரோட் மாறிட்டேன். ரோட் மாறிட்டேன். வா போ. என்ன சைனாவுல இருந்து ஆட்கள் வந்திருக்காங்க. சைனாவுல இருந்து என்ன பெரிய ஜோக்கு பிரச்சரிக்கிறேன். இல்ல நான் அந்த டைமுக்கு இது வருமாமே, ட்ரெயின் வருமாமே. எதால நான் போறேன். அப்ப இந்த போட் போட்டுருக்கடா. அதுல அப்பயும் நைனா சொல்லுங்க போட்டு இருந்தது ப்ரோ. அதான் நாம தான் மாறி வந்துட்டோம். இது வில்லா ரைட் ஆச்சா? அது நைனாஜ் வில்லா அது வேற ஹோட்டல் ரிப்போர்ட் போட்டுருங்க. இது என்னடா நம்மளோட சேர்ந்து இவங்க நிறுவனத்திட்டாங்க. வாங்க உங்களுக்கு தான் இடம் தெரியும். வாங்க பாப்போம். குயிக்கா வாங்க. ஆற கூப்பிடான்னு தெரியுமா? பின்னுக்கு அந்த வெள்ளக்கார அக்கா அவரால் வராவல வாங்க. உங்களுக்கு தெரியும். இலங்கையில இருக்கிற நமக்கு தெரியாது, அவங்களுக்கு தெரியும். உண்மையாதான் மேப் பார்த்து வர்றது. இருக்கு இன்னும் போகணும். பா இதுக்குள்ள ஓட வேணாம். அவன்கிட்ட தண்ணி போத்தல கொடுத்த பாவத்துக்கு அந்த பிள்ளைகள் கொண்டு தண்ணி போத்தல கொடுத்ததுக்கு வச்சுக்கொள்ள சொல்லி குடிச்சு முடிச்சுட்டான். தூக்கி கொண்டு கொடுக்கறதே கஷ்டம். கடைசியா முடிச்சு கொண்டு கொடுக்க. ஆனா இவ்வளவு கஷ்டப்பட்டு போறோம்ல, உண்மையா நல்ல ஒரு வியூ தெரியும். கண்டிப்பாக கண்டிப்பாக நல்ல ஒரு வியூ. என்ன விஷயம் நம்ம கலைக்கிற தமிழ ஒழுங்கா காய்ச்சாலும் குத்தம் பண்றானே. ஒழுங்கா கதைகளாடி குத்தம் பண்றாங்க. ஓவர்டேக் பண்ணி முன்னு போமா. நீ கதைக்காத இது இடையில கொஞ்சம் மைக்க செக் பண்ணிக்கொள்ளுங்க. ஏண்டா தொட்டு பாக்குது. செக் ஒன் அப்படி டேய் இது இறந்து போன கோமாடி ஒன்று அடிக்கிறான். 1 2 3 மைக் டெஸ்ட். இது 9 லொட்ஜ் இல்ல லைனா லொட்ஜ். ஆமாங்க. சரி 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 கடையெல்லாம் இருக்குதான். இதுல வந்து கடையெல்லாம் இருக்கு. அதான் கடைக்காரன் கூப்பிடுங்க. வாங்க சீனி முட்டாசி வாங்கிட்டு போவோம். சீனி முட்டாசி இருக்கு, மிக்சர் இருக்கு. வேண்டிட்டு போனோம். எல்லாம் 100 ரூபாயாம். எதை எடுத்தாலும் 100 ரூபாயாம். பக்கத்துல அந்த அண்ணன் 100 ரூபாய்க்கு விற்கிற வரியா அதுல இருக்கு அண்ணன். அடைய போட்டதுக்கான கீழே இறக்கி விட்டு அவ்வளவு. இது வந்து என்னத்துக்கான பிளான் சொன்னா அவட்ட பிசினஸ்க்கான பிளான். கடையை போட்டதுக்கு அதுக்குள்ள அனுப்பிடு. அதுக்குள்ள போனாலும் போகலாம். இதுக்குள்ள போனாலும் போகலாம். அதுக்கு தானடா கூப்பிட்டு. அதுக்குள்ள போனா கொஞ்சம் தூரமா பிசினஸ். அடப்பாவியலா இப்படியும் பிசினஸ் பண்ணலாம் சொல்லி காட்டுறான். இப்படியும் கொள்ளலாம். அந்த தமிழ் படத்துல சிவா கொள்ற மாதிரி.
பைக் வரும் போல என்ன இதால ஓட்டோ பைக் எல்லாம் வரும் போல. செம்பருத்தி பூ. ஆனா அந்த வியூவை பார்த்துட்டு வாங்க எப்படி இருக்குன்னு. சாரி ஓட்டோ ஒன்று போகுது. சைட்ல ஏறி குந்தையா அண்ணா. சைட்ல ஆட்டோல சைட்ல ஏறி குந்தியாவா தம்பி? ஏலாம் இருக்கிறாங்க. அஞ்சாலையா என்னண்ணா இது? வாங்க ஓட்டோ என்ன நிலம் ஆகுற நமக்கு செத்தம் கதை முடிஞ்சு. அதுக்கு வேற வழி இருக்கு போறதுக்கு. இருக்கா? எஸ் பரவாயில்ல. அப்படியே கீழே வசுவாரமா வருமாண்டா பரவாயில்ல. இங்க பாருங்க அப்பவே நல்ல உயரத்துக்கு ஏறினா இப்ப பள்ளத்துல இறங்கணும். இதால ஏற வேண்டிதான் இருக்குன்னு நினைக்கிறேன். தம்பி ஷார்ட் கட்ல வரான். இங்க பாருங்க வியூ எப்படி இருக்கு. நல்ல ஒரு வடிவா போகலாமா நைஸா ஒரு வழி. இங்க பாருண்டா எப்படி இருக்கு இந்த வியூ. மரத்தை எல்லாம் லைன்ல நிக்குது. அப்பா இல்ல ஈஸான ஒரு வழியில போகலாம். எனக்கு இந்த கேமராவை புட்டிச்சு செய்ய எழுது இல்லைண்டா இழுத்துட்டு போகுது கீழே. அப்படியே இழுத்துட்டு போய் கொண்டு இந்த உயரத்துக்கு ஈஸான வழியால ஒன்று போகலாம். படத்து உருண்டா அப்படி போயிடலாம். ஓ கால் நடுக்குது. பசி வேற ஒரு பக்கம் பசி. எப்படி காலையில போயிட்டு ஒரு இடத்த வந்து டைமை கொஞ்சம் டிலே ஆகிட்டேன். ஏன்னா ஓ அதுதான் டைம் கொஞ்சம் டிலே ஆகிட்டேன். ரைட் அந்த தண்டவாளம் தெரியுதா? இதுல நின்று பார்த்தா தண்டவாளம் தெரியும். அவ்வளவு தூரம் போகணும். இந்த தெரியுதா? இந்த தண்டவாளம் தெரியுதா? அதுல இந்த இருக்கு பாருங்க. இதுல வேண்டாம் ஜூம் பண்ணி காட்டுறேன். அப்போ இதுல வந்து ஜூம் பண்ணா அந்த இடத்துக்கு தான் இப்ப நம்ம போக போறோம். ரைட் போவோம் மெதுவா. அப்பா வேறுக்குது. வீட்டுல வேலை செய்யறல்ல இப்படியே தெரியுறது. அப்ப வேறுக்காம என்ன செய்யும் நீங்க? நான் நீங்க வேலை இருந்தீங்க. அப்பவே நடுங்குது. மண்மட்டி தூக்கி வேலை செய்யறேன். அப்பவே நடுங்குது. வயல்ல இருந்து சும்மா சிங்கம் வேலை செய்யும். அப்பவே நடுங்குது. செம தூரம். ஏழாம் இருக்குண்ணே. ஏழாம் இருக்குன்னு சொல்லக்கூடாது. டல்லா கூட நம்ம வந்து நம்ம வந்துட்டோம். பிள்ளையில கால அந்த டீம் வந்து சேரட்டும். நம்ம நைனாச்சில சந்திப்போம் அந்த டீம். பாத்தீங்களா? அப்பயும் மனுஷன் கஷ்டப்பட்டு நடந்து வரான். பிள்ளையில காணலையா? என்ன சொல்ற டிரெக்ஷன் உங்களை? இல்ல பாவம் தானே பிள்ளைகள் கூட்டி வந்த நம்ம கைவிடக்கூடாது தானே. என்னடா பொள்ளத்துல போறது? இது என்ன போகுது? இங்க எப்படி போறோம்னு பாருங்க. பார்க்க தெரியும் நினைக்கிறேன். கஷ்டம், சரியான கஷ்டம். இல்ல இதால போறது பிரச்சனை இல்ல. வர்றது அவ்வளவு போகலாமா? ஆட்டோல போகலாம். போமா ஆட்டோல. ஓகே வரக்குள்ள போகாது. இஞ்சாலாம் போகும். அவன் போல வரக்குள்ள போகும். அவடத்து இருக்குது அங்கெல்லாம் போகும். இதுக்கால போகாது. வரக்குள்ள அப்படி ஏறிட்டு ஆட்டோல போகும். ஃபுல்லா அங்காலெல்லாம் காடு. காதெல்லாம் உதருது என்ன? அப்பா இப்பதான் சொன்னேன் என்னையோ வயலுக்குள்ள மம்பட்டி புட்டிச்சு வேலை செய்யறேன்னு சொன்னேன். உதருதா? அப்பா நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் நிற்கிறாங்க. போச்சுட்டாங்க. சமாதானப்படுத்துறதோ சமாதானம் இல்ல. அந்த அண்ணா வந்து உண்மையாவே சமாதானம் இல்ல. தமிழன்ற காதல்ல தான் இப்படி வருமென்று பார்த்தாலும் வெள்ளாங்க. அப்ப அதுலயும் பொம்பளை பிள்ளை தான் சமாளிக்க வேண்டியிருக்குது. பாத்தீங்களா? இதுல இந்த ட்ரக் எல்லாம் வச்சிருக்காங்க. இதை வேண்டிட்டு இதுல போமா? இதுல போனா நல்லா போகலாம். எல்லாரும் ஏத்தி போகலாம். இலக்ஷன் அம்மா கால் பண்ணி தம்பி கவனமாயிரு, பார்த்து நடந்து கொள்ளாங்க, பொம்பளை பிள்ளை எல்லாம் பாருங்கள், அந்த பிள்ளைகள்ட்ட கவனமாயிரு சொல்லு. இது போல படி என்ற வழியா கொஞ்சம் போறதுக்கு ஈஸியா இருக்கு. போகலாமா? போகலாமா? வேற வழி அது போற வழி எக்ஸிட். இது உள் நுழைகள். நம்ம வீடியோ எடுக்க வந்தா அவர் ஃபுல்லா பொம்பளை பிள்ளைகளோட ஐக்கியம் ஆயிட்டு போடுவேன். கட்டாயம் போடுவேன். இதெல்லாம் ஐயோ கண்ட அந்த ஏன்னா இங்கிலீஷ் வீடியோ போடுவேன் தானே, அதுல போடுவேன் உனக்கு. இதுல இருந்து பாருங்க இவன் அந்த வியூவை பாருங்க. இந்த இடத்துக்கு தான் வந்து நாங்க போய் கொண்டிருக்கோம். இந்த நைனா கூலா இருக்கேன். இவடத்தை கொஞ்சம் கூலா இருக்கேன். செம்ம கூலா இருக்கு போல. மரம் இவடத்தை கொஞ்சம் கூலா இருக்கு உண்மையாதான். ஆனா என்ன பாத்தீங்கன்னா தெரியும் எப்படி வேர்த்து போயிருக்கேன். நான் ஃபுல்லா வேர்த்து போயிட்டேன். உண்மையாவா கேக்குறீங்க? ஐஸ் குடிப்போமே வரக்குள்ள பட்டாக்கன்னு போயிட்டு. சரி சரியா ரைட். இதுல விழுந்து விழுந்தா கஷ்டமாயிடும். கஷ்டம் நாங்க போயிட்டு உங்களை எடுத்து விடுறோம். கவனமா போங்களா இதுல. ரைட் எடுத்து விடுறோம். சரியா ரைட். தேவையில்லை இனி தேவையில்லை. அந்த புள்ள ஓய்க்கப்படாது.
ரிலாக்ஸன்ட் வந்து அந்த புள்ள போனை கேட்டு தரமாட்டேன் தங்கச்சி தரமாட்டேன்னு சொல்லிட்டு அதுல வந்து பள்ளம் ஆனா நல்லா இருக்கு இது கூடத்துக்கிட்ட ஓகே இல்ல நல்லா இருக்கு கூலா இருக்கு ஆனா வேருக்கு இது ரைட் கூலா இருக்கு தான் ஒன்னும் விட மாட்டேன் ஓட்டிட்டு இன்னும் நான் இப்பாண்டாச்சு குழந்தை புள்ள கொஞ்சம் கவனமா கொண்டு போங்க கல்யாணம் கண்ட புள்ளே என்ன வியூவை பாருங்க எப்படி இருக்குன்னு ரைட் தெரியுதா இதான் அந்த 9 ஆர்ச் பிரிட்ஜ் இதுல வியூ அங்க போயிட்டு தான் தெரியும் படிவா இன்னும் படிவா கிட்ட போனா போலாங்க கிட்ட போனா அங்கால நிக்கக்குள்ள வியூ போயிட்டு இருக்கு அங்கால போலாம் அவடத்த போயிட்டு காட்டுறேன் அவடத்த போய் காட்டினா தெரியும் சரியான பள்ளம் அங்க போனை பார்த்துட்டு நடக்க பயமா இருக்கு காணும் பின்னால யாரும் விழுந்தீங்கடா அங்களையும் சேர்த்து கூட்டிட்டு போகணும் உண்மையாதான் இந்த இதுல இப்ப பாருங்க இதுல எல்லாம் எப்படி இருக்கு வியூ வந்து இங்க பாருங்க உங்களுக்கு காட்டுறதுக்காக இவ்வளவு தூரம் பாருன்னு பாருங்க காய்ச்சிருக்கிறானா பாக்கு மரமா இது பாக்கு மரம் கமுக மரம் ஆனா என்ன உயரத்துல இருக்குன்னு உயரம் இதான் அந்த 9 ஆர்ச் பிரிட்ஜ் அதாவது 9 வளைவுகளை கொண்ட இதுல போட்டிருக்காங்க டேஞ்சர் ஆமா மக்கள் வேலை செஞ்சு கொண்டு இருக்காங்கன்னு சொல்லி வேலை நடந்து கொண்டு இருக்கு இந்த இதுல வந்து என்னது மண் சரிவு வர்றது தானே அப்ப அந்த மண் சரிவை தடுக்கிறதுக்காக இந்த இப்படி ஒரு செட்டப் வந்து செய்யறாங்க இதெல்லாம் நம்ம வந்த டைம் பார்த்து நமக்கு வெயில் அடிக்குது சில டைம்ல மழை பெஞ்சாலாம் கஷ்டம் இப்ப நான் உங்களுக்கு காட்டின அந்த 9 ஆர்ச் 9 வளைவுகள் இருக்கிற அந்த பிரிட்ஜுக்கு மேல போறோம் இதுல மண்ணை தடை செஞ்சதும் இல்லாம அதுல புல்லு வளர்க்குறாங்க புல்லு இருந்தா கடைசி வரைக்கும் மண் சரியா புல்லு வந்து புடிச்சு கொள்ளும் வேலை திட்டம் எவ்வளவு உயரத்துக்கு செய்யறாங்கன்னு பாருங்க எந்த அளவு உயரத்துக்கு இருக்குன்னு சரி இப்ப அந்த ரயில்வே ட்ராக்குக்கு போறோம் அப்படியே அந்த வளைவுக்குள்ளேயும் போகலாம் ஆனா அந்த குகைக்குள்ள ட்ரெயின் எத்தனை மணிக்கு வரும் மாதிரியா வருமா போமா அப்படியே ரைட் இப்போ எந்த வியூவை நான் போகிறத பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஃபுல்லாக அந்த தண்டவாளத்தால் வந்து போய் கொண்டிருக்கேன் அப்படியே அந்த குகைக்குள்ளே போகலாம் 9 ஆர்ச் பிரிட்ஜில் குகைக்குள்ளே வந்து போகலாம் அந்த குகைக்கு முன்னுக்கு நின்று தான் நிறைய பேர் ஃபோட்டோ எடுக்கிறது நம்மள எடுப்போம் ஃபோட்டோ எடுப்போம் நம்மளும் படிவா இதுக்குள்ள ட்ரெயின் வந்தால் அந்த வியூ நல்லா இருக்கும் ப்ரோ சட்டப்படி இருக்கும் ட்ரெயின் வந்துண்டா நாய்க்கு விட்டு வந்துட்டு இதுதான் நம்மட பிரச்சனை இந்த இதெல்லாம் வந்து உண்மையா வந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் என்ன அப்ப இதெல்லாம் எப்படி பாதுகாக்கணும் இங்க இப்படி இருந்தா எப்படி ஆக்கள் வந்து போறது இல்ல கல்லெடுக்க வேணாம் இங்க பாருங்க எப்படி தெரியுது கல்லெடுக்க வேணாம் நம்மள அது வந்து கடிக்கிறதுக்கு தெரியுற மாதிரி தெரியுது அப்ப ஒரு டூரிஸ்ட் சொல்லி வழியில இருந்து வாராக்களுக்கு இதெல்லாம் டேஞ்சர் தம்பி எட்டி பார்க்காதங்க சில விஷயங்கள் மெயின்டைன் பண்ணப்பட வேணும் வேணா இல்லையா நம்ம ஊர்ல எப்படி ரீல்ஸ் ஃபேமஸோ அதே மாதிரி அங்கேயும் ரீல்ஸ் ஃபேமஸ் இந்த பாருங்க எப்படி ரீல்ஸ் எடுக்கிறாங்க ரீல்ஸ் வந்து எடுத்துக்கணும் பார்க்க போறீங்களா ரீல்ஸு ரைட் அப்படியே வாங்க போவோம் வாங்க ரிலாக்ஷன் போவோம் ஹலோ ஹாய் நானே ஹலோ சொல்லி நானே ஹாய் சொல்ல ஹலோ சொல்லி ஹாய் சொல்றேன் ஆர்வ கோளாறு இனி வந்து ட்ரெயின் வருமோ சரியா ட்ரெயின் வந்தால் அந்த வியூ நல்லா இருக்கு அதுக்கு தான் ட்ரெயின் வருமா எத்தனை மணிக்காண்ணா ஐயா வரும் 12:30 வருமா 12:30 வரும் அப்பனா இப்போ எத்தனை மணி இப்போ 12:31 சரி வார டைம் எப்படி டைம் நம்ம சரியா டைம் இளநீ குடி பண்ணோம் அது வரைக்கும் ஏண்டா சரியான வெக்க இதுக்கு மேலே என்னால் இயலாது இளநியை வேண்டிட்டு அங்கால போவோம் இளநீ கூழ்ல இருக்குது யானை அந்த கூல் ஜூஸ் இல்லைண்ணா இளநீ ஆட்டுக்கு இளநீ கடை ஆடுறது ட்ரெயின் இஸ் கமிங்காம் ட்ரெயினை வந்து பார்க்கறதுக்கு போவோம் ட்ரெயின் வரப்போது தள்ளி வாங்குவோம் ட்ரெயின் ஓகே ட்ரெயின் வந்து வருதாம் அப்போ நம்ம வந்து இந்த ஆட்சியில் இதில் ஏறிட்டு இருப்போமா ரைட் ட்ரெயின் வர வந்து உங்களுக்கு வீடியோ காட்டணும்னு நினைச்சேன் அது அந்த டைம் நான் இங்கே வந்து சேர்ந்துருக்கேன் அப்போ படத்தை இருந்தே பார்ப்போம் உங்களுக்கு நான் பார்க்குற விஷயத்த உங்களுக்கு அப்படியே காட்டக்கூடியா இருக்குன்றதுல உண்மையாகவே சந்தோஷம் ட்ரெயின் வருது அந்த சவுண்ட் வந்து கேட்குது கணக்கா டைமுக்கு தான் வந்திருக்கும் என்னன்னா இந்த ட்ரக்ல வந்து எல்லாரும் நிக்கிறாங்க தானே ட்ரக்ல இருந்து தள்ள சொல்லி வந்து விசில் அடிச்சு கொண்டு இருக்கு அதுவும் வந்து இங்கிலீஷ்ல நான் சொன்னேன் ட்ரெயின் இஸ் கமிங் இல்ல நீங்க சொன்னீங்கல்ல ஐயா போகல நீ வெயிட்டிங் நாம போவோம் போய் குடிப்போமா ட்ரெயின் வந்து வருது நான் ஒன்னும் கதைக்கல ட்ரெயினை வந்து காட்டுறேன் உங்களுக்கு சவுண்ட் நினைக்கிறேன் என்னத்துக்கு இதை ட்ரெயினை காட்டுறேன்னு சொல்றேன்னு சொன்னா வந்து இந்த இடத்துல ட்ரெயின் வர வியூ வந்து வேற லெவல்ல இருக்கு உங்களுக்கு இந்த ஆர்ச் தெரியும்னு நினைக்கிறேன் இந்த ஆர்ச்சோட ட்ரெயின் வர வியூவை வந்து பாருங்க எப்படி இருக்குமென்று சொல்லி
அது வாயால சொல்லி வர்ணிக்க முடியாது, அந்த அளவு வந்து அழகா இருக்கும். அது உள்ளுக்குள்ள வந்து புக் பண்ணி வருவாங்க, அதை பாத்தீங்கன்னு சொன்னாலே தெரியும். இங்க பாருங்க இந்த train வருது. அப்படியே வந்து அந்த குகைக்குள்ள வந்து போ. எப்படி இருக்கு ரிலாக்ஸேஷன்? சூப்பர் சூப்பர். டைமிங்க பாத்தீங்களா? எப்படி டைமிங்? நம்ம டைம் என்ன? சரி, அப்ப ட்ரெயினையும் வந்து காட்டியாச்சு. இவர் போட்டோ எடுக்கட்டான்னு கத்தி கொண்டு இருக்கு. எடுத்து தராங்கல்ல தம்பிக்கு போட்டோ. அங்கே குரூப் போட்டோவா, இங்கே போட்டோவா? டிலக்ஷன் ஃபுல் பிசி. அப்ப நான் இளநீ ஓடிக்கிறேன். இல்ல கொஞ்சம் இருங்க வாரேன். ட்ரெயின் வந்து போயிட்டு இந்த இந்த என்னது குகையை வந்து காட்டிட்டு அப்படியே வந்து இளநியை குடிப்போம். ஓகே ஓகே, முடிச்சிடலாம். அப்படியே வந்து காட்டினா அந்த முக்கியமான விஷயங்களை வந்து காட்டி முடிச்சிருவேன். அந்த என்ன படத்துல, சிவாஜி படத்துல வந்து தற்கொலை பண்றதுக்கு போவார். அப்ப போக்குள்ள அந்த கால் வந்து பொறுக்குறது தெரியும். இதுக்குள்ள வந்து கால் பொறுக்குறது உண்மையாதான். பாத்துங்க வாங்க இந்த இந்த அடுத்தால் பாத்துக்கொள்ளுங்களா. எல்லாம் வந்து வீடியோல பதிவாகி கொண்டிருக்கு, அவ்வளவுதான். வேற ஒன்றும் சொல்ல விரும்பல. சவுண்ட பாத்தீங்களா? இது வந்து தனி குகை. இந்த குகைக்குள்ள வந்து ட்ரெயின் போகும். நல்ல கூலா இருக்கா? சூப்பரா இருக்கு. இந்த குகைக்குள்ள வந்து பாயொண்டு வந்தா போட்டு படுத்து நித்திர ஒன்று அதுக்குள்ள பாயொண்டு வந்தா போட்டு படுத்துட்டு நித்திர ஒன்றுவான் அதுக்குள்ள. அப்பா என்னது இதுக்குள்ள அந்த ட்ரெயின் ஓபன் பண்ண ட்ரெயின் இருக்கு தெரியுமா? மேல வந்து கவர் பண்ணாத ட்ரெயின் இருக்கு. எப்படி என்ன ஆண்டா, அந்த மேல வந்து கவர் பண்ணாத ட்ரெயின் இருக்கு. ஓமாம். அந்த ட்ரெயின் வரக்குள்ள இந்த குகைக்குள்ளால வந்து ஓப்பன்ல இருந்து வரக்குள்ள வேற லெவல்ல இருக்குமா எக்ஸ்பீரியன்ஸ். கண்ணாடியை போட்டு ஒண்ணு மலங்கு இல்ல, மேல ஃபுல்லா வௌவால் குஞ்சு. அப்பா தெரியுது உங்களுக்கு, இருட்டுக்குள்ள தெரியுது. அப்படி அங்கால ஒரு ஓப்பன் ஆயிருக்கு, அவ்வளவுதான். வேற இந்த இந்த ட்ரெயின் வர டைம்ல பாக்குறதும் மற்றது இந்த கல் வந்து இந்த தண்ணியை சுரக்கிற மாதிரி இருக்கு. தண்ணி வருது அதுக்குள்ளால. தண்ணி வந்து அப்படியாங்க? அப்படி போய் பார்த்துருவோம் வாங்க. அங்காலையா இந்த சைட் அப்படி. ஓகே. வௌவால் எச்சமா இருக்கேன். வௌவால் எச்சம் கூட எச்சம் போடுது வாய்வால். ரைட், அவருக்கு வௌவால் தலையில போட்டு விட்டுருவோம். எச்சம் போட்டு விட்டுருவோம் கழுவை மேல. ஓகே, நாங்கள் இதுல இருந்து நிறைய இடத்த வந்து போகிறோம். அதெல்லாம் வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன் வீடியோவில், அடுத்தடுத்த வீடியோவில். இந்த வீடியோ வந்து யார் யாருக்கெல்லாம் போய் சேரணும்னு நினைக்கிறீங்களோ கட்டாயமாக அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுவீங்க. ஏன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஃபாரின்ல இருக்கலாம், அப்படி இல்லை இங்கே பதுல சைட் இருக்கலாம். அவங்களோட வந்து நீங்கள் இங்கே பக்கத்தை பார்க்குறேன்னு சொன்னால் இதெல்லாம் வந்து ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கு. இதெல்லாம் வந்து பாருங்க, உண்மையா வீடியோவில் பார்க்குறத விட நேரில் வந்து பார்க்கணும் இல்லையா? வரல நல்ல அனுபவம் உண்டு உண்மையிலே. அந்த ட்ரெயின் வர டைம், அந்த டைமை வந்து பதிவு பண்ணிட்டேன். 12:30 என்ன 12:30. ஓகே, சரியா வந்து 12 விளங்கல தொலகாய் மாறாய். தொலகா மாற அவர்கிட்ட கேட்ட சிங்களத்துல வந்து சொல்றேன். சரியா வந்து 12:30 இந்த இடத்த வந்து ட்ரெயின் வந்து வரும். ரைட், அப்படியே போயிட்டு இளநியை குடிப்போம். இளநியை குடிச்சிட்டு இந்த வியூ உங்களுக்கு 2-3 போட்டோஸ் எடுத்துட்டு பின்னாடி போட்டோ எடுத்துருங்க. போட்டோ எடுத்து தரேன் உங்களுக்கு இல்லாத போட்டோவா எடுத்து தரேன். போட்டோ எடுத்து வந்து போட்டு விடுவோம். இளநீ குடிப்போம்னு சொல்லி வந்தோம். மேலே இளநீ குடிச்சிட்டு போவோம். அப்போ இந்த அக்காட்ட வந்து கேட்டோம் எவ்வளோன்னு சொல்லி. இளநீ வந்து 300 ரூபா, அது துன்சிஐ. ரைட், இளநீ கொஞ்சம் டிமாண்டாக இருக்குதா? டிமாண்ட் தான் எடுத்துக்கிறேன். ஏன்னா இங்கேருந்து கடைக்கு இல்லை, அங்கேருந்து கொண்டு வரது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் ஏன் 300 ரூபான்றது கொஞ்சம் கூட ப்ரைஸ் தான். எப்படி தாரான்னு சொல்லி பார்ப்போம் குடிச்சிட்டு. இந்த இளநீ ஸ்ட்ரோ போட்டு வரும்னு நினைக்கிறேன். இளநியை வந்து எடுத்தாச்சு. நார்மலாக இளநீக்குள்ளே வெட்டிட்டு ஸ்ட்ரோ போட்டிருக்காங்க, அவ்வளோதான். நம்ம சரியான விலை. ஏன்னா இந்த குடிக்கிறதுக்கு நல்லா இருக்குன்னா தாகத்துக்கு அவ்வளோ தூரம் இருந்து நடந்து வந்ததால தாகத்துக்கு நல்லா இருக்கு. ஆனால் 300 ரூபான்றது கூட டேஸ்ட் இல்லைண்ணே. டேஸ்ட்டும் இல்லை இல்லைங்க. தண்ணி தாகத்துக்கு குடிப்போம், அவ்வளோதான். டேஸ்ட் இல்லை, அந்த அளவுக்கு டேஸ்ட் இல்லை. இங்கே வந்தால் மேலே வந்து இளநீ ட்ரை பண்ணாதீங்க தயவு செய்து. கீழே இருந்து வேண்டிட்டு வாங்க, இல்லைண்டா தண்ணி பாட்டில் வேண்டிட்டு வாங்க. மேலே வந்து உண்மையாக ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்கிட்டு வந்து கடையில் கேட்டது. இதோட வந்து இந்த வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன். நிறைய பேர் வந்து நம்மளோட வீடியோஸை பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. 25,000 பேர் வீடியோவை பார்த்துருக்கீங்க, ஆனால் ஒருத்தனை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க. ரைட், அப்போ என்ன செய்யுங்க, முதல்ல சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுட்டு அதுக்கு பிறகு பாருங்க. ரைட், அடுத்த வீடியோவில் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். இதை விட இன்ட்ரெஸ்டிங்காக அடுத்த வீடியோ இருக்குமென்று நம்புகிறேன். அது வரைக்கும் பாய் பாய்.